அதே போல் தாம் எதையும் எடுக்காமல் அனைத்தையும் பிறர் கொடுத்து விடுவதும் கூடும். 3. குர்பானியின் இறைச்சியை ஏழை, செல்வந்தர், முஸ்லீம் அல்லாதவர் அனைவருக்கும் கொடுக்கலாம். 4. இறைச்சியாக கொடுப்பது, சமைத்து உணவாக கொடுப்பது இரண்டும் கூடும். இறைச்சியை பதப்படுத்தியோ உப்பிட்டு காய வைத்தோ நீண்ட நாள் பயன்படுத்துவதும் கூடும். இறைச்சியை அறுப்பவருக்கு கூலியாக தருவதோ விற்பனை செய்வதோ கூடாது. ஒருவர் இறப்பதற்கு முன் தன் சார்பாக குர்பானி கொடுக்குமாறு வசீத் செய்து அதற்கான தொகையையும் விட்டு சென்றிருந்தால் அவருக்காக குர்பானி கொடுப்பது அவர் குடும்பத்தார் மீது கடமையாகும். அப்போது அதன் இறைச்சி முழுவதையும் ஏழைகளுக்கு தர்மம் செய்து விட வேண்டும். வீட்டினர் யாரும் சாப்பிடக்கூடாது. செல்வந்தர்களுக்குள் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் கொடுக்க கூடாது. உயிரோடு உள்ளவர் ஏதேனும் ஒரு காரியத்திற்காக குர்பானி செய்வதாக நேர்ச்சை செய்திருந்தால் அந்த இறைச்சிக்கும் இதே சட்டம்தான். அகீகாவாக தரப்பட்ட பிராணியின் இறைச்சியை குழந்தையின் பெற்றோர்களும் ஏழை எளியவர்களும் செல்வந்தர்களும் சாப்பிடலாம். இறந்தவர் வசீத் செய்யாமல் அவரது குடும்பத்தினர் அவருக்கு நன்மை சேர்த்து வைப்பதற்காக ஈசல் சவாப் குர்பானி கொடுத்தால் அதன் இறைச்சி பொதுவாக குர்பானி இறைச்சியை போன்றதாகும். குர்பானி மற்றும் அகீகா தரப்பட்ட இறைச்சியை சமைத்து தம் வீட்டில் விசேஷங்களில் விருந்தாக பரிமாறுவது கூடும். குர்பானி பிராணியினுடைய தோலினுடைய சட்டங்கள். இன்றைக்கு குர்பானி காலகட்டத்துல தோல் வசூல் செய்யறாங்க, எல்லாமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அதோடைய சட்டங்களை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். குர்பானி பிராணியின் தோலை தனது பயன்பாட்டுக்காக வைத்துக் கொள்வது கூடும். அதனை பதப்படுத்தி விரிப்பாகவோ உணவு விரிப்பாகவோ உபயோகித்துக் கொள்ளலாம். அதனை செல்வந்தர்களுக்கோ ஏழைகளுக்கோ கொடுத்து விடுவதும் கூடும். அதனை விற்பனை செய்தால் அதை தொகையை தாம் வைத்துக் கொள்ளக்கூடாது. ஏழைகளுக்கு சதகா செய்துவிட வேண்டும். மார்க்க கல்வி கற்பிக்கும் மதரசாக்களில் உள்ள ஏழை மாணவர்களின் உணவு மற்றும் இதர தேவைகளுக்கு தோலை கொடுத்து விடுவது சிறந்தது. பள்ளிவாசலுக்கு கொடுத்தால் அதனை விற்று வரும் வருமானத்தை அங்கு வரும் ஏழை முசாஃபிர் மற்றும் ஊழியர் உள்ளூரில் உள்ள ஏழை மாணவர்கள் தேவைக்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும். பள்ளி இமாம் முஅத்தின் சம்பளமாகவோ அல்லது பள்ளி பராமரிப்பு பணிக்காகவோ அது வருமானத்தை பயன்படுத்துதல் தோலை கொடுத்தவரின் குர்பானி நிறைவேறாது. ஏழை மாணவர்களின் கல்வி, ஏழை குமர்களின் திருமணம், ஏழை நோயாளி மருத்துவ உதவிகளை நிறைவேறும் முறையை இஸ்லாமிய அமைப்புகளுக்கும் கொடுக்கலாம். குர்பானி தோல் விற்ற பணம் ஜகாத்தின் பணத்தை போன்றதாகும். எனவே ஜகாத் யார் யாரு கொடுப்பது கூடுமோ அவர்கள் மட்டும்தான் தோலின் பணத்தை கொடுக்க வேண்டும். மேலும் ஜகாத் நிறைவேற அப்பணத்தை உரியவர்களுக்கு உரிமையாக்கி வைத்தல் முக்கிய நிபந்தனையாக இருப்பது போல குர்பானி தோலின் பணத்திலும் அது நிபந்தனையாகும். எனவே பள்ளி, மதரசா, மக்தப் மதரசாக்களுக்கு தேவையான சாமான்கள், குர்ஆன் கிதாபுகளை வாங்கி கொடுப்பதால் குர்பானி நிறைவேறாது. மாறாக குர்ஆன் கிதாபுகள் வாங்கி ஏழை மாணவர்களின் கையில் கொடுத்தவர்களுக்கு சொந்தமாக்கி வைக்க வேண்டும். கூட்டு குர்பானி செய்யப்பட்ட பிராணியின் தோலை பங்குதாரர்கள் அனைவரும் அனுமதியுடன் ஏழைகளுக்கோ மதரசாவுக்கோ கொடுக்க வேண்டும். அவர்களில் எவரேனும் ஒருவருக்கு தோல் தேவைப்பட்டால் அவர் மற்ற பங்குதாரர்களுக்கு அவர்களுடைய தோலில் பங்களவு விலையை கொடுத்து விட்டு அதனை வைத்துக் கொள்ளலாம். மற்ற பங்குதாரர்கள் அன்பளிப்பாக வைத்துக் கொள்ள சொல்லிவிட்டால் அதை விலையின்றி வைத்துக் கொள்ளலாம். அதனை அவர் விற்றால் அப்போது முன்னர் கூறபடி கிரயத்தை சதகா செய்ய வேண்டும். உண்ணக்கூடாத உறுப்புகள். குர்பானி பிராணியாக இருந்தாலும் சரி, சாதாரண பிராணியாக இருந்தாலும் சரி, அதன் 7 உறுப்புகளை சாப்பிடுவது ஹராமாகும். ஓடக்கூடிய தன்மையுள்ள இரத்தம். 2 ஆண் குறி, 3 பெண் குறி, 4 பித்தப்பை, 5 இரு விதைகள், 6 மூத்திரப்பைகள், 7 கலலை. குடும்பத்திற்கு ஒரு ஆடு போதுமா? ஒரு குடும்பத்தில் எத்தனை பேருக்கு குர்பானி கடமையோ அவர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக ஆட்டை அறுத்தோ அல்லது மாடு ஒட்டகத்தின் கூட்டு சேர்ந்தோ தங்களின் குர்பானிகளை நிறைவேற்ற வேண்டும். ஆனால் சிலர் மாடு ஒட்டகத்தில் 7 பேர் சேர்ந்து குர்பானி கொடுப்பது போல ஒரு குடும்பத்தில் உள்ள அனைத்து நபர்களும் சேர்ந்து ஒரு ஆட்டை குர்பானி கொடுப்பது கூடும் என்று கூறினார்கள். அவர்களின் தங்கள் கூற்றுக்கு ஆதாரமாக பின்வரும் ஹதீஸை தான் காட்டுகிறார்கள். அதாவுபின் யாசர் ரஹ்மத் அவர்கள் கூறினார்கள், நபி தோழர் அபு அய்யூப் ரலியல்லாஹு அவர்களிடம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் நீங்கள் எவ்வாறு குர்பானியை நிறைவேற்றி வந்தீர்கள் என்று நான் கேட்டேன். அதற்கு அவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் எங்களில் ஒருவர் தனக்காகவும் தனது குடும்பத்துக்காகவும் ஒரு ஆட்டை அறுத்து குர்பானி கொடுப்பார். அதன் இறைச்சி அவர்களும் உண்பார்கள், பிறருக்கும் வழங்குவார்கள். அதன் பிறகு நீ இப்போது பார்ப்பது போல குர்பானி கொடுப்பதில் மக்கள் பெருமை அடிக்க ஆரம்பித்து விட்டார் என்று கூறினார்கள். இந்த ஹதீஸின் சரியான விளக்கம் என்னவெனில், குர்பானி கடமையான ஒருவர் ஆட்டை அறுத்து தனது குர்பானியை நிறைவேற்றுவார், தனது குடும்பத்தினரையும் அதனுடைய நன்மையில் கூட்டாக்கி கொள்வார்.
என்று கூறுவதே அபு அய்யூப் ரலியல்லாஹு அவரின் நோக்கமாகும். எனவேதான் தனக்காகவும் தனது குடும்பத்துக்காகவும் என்று தனித்தனியாக கூறுகிறார்கள். குடும்பம் முழுவதற்கும் ஒரு ஆடு போதும் என்றால் குர்பானி கொடுக்க வசதி இருந்தும் கொடுக்காதவர் நமது தொழுமிடத்திற்கு வர வேண்டாம் என ஹதீஸில் பொருள் என்ன? வீட்டில் உள்ள அனைவரும் சேர்த்து ஒரு ஆட்டை வாங்குவது இயலாத காரியம் அல்ல. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது உம்மத்தின் அனைவருக்கும் குர்பானி கொடுத்துள்ளார் என்று ஹதீஸில் வந்துள்ளது. அப்படி இருக்க குர்பானி கடமையாக இருந்தும் நிறைவேற்றாதவரை நபிசவர்கள் ஏன் எச்சரிக்கிறார்கள்? நபியவர்கள் நமக்காக கொடுத்த நஃபீலான குர்பானி தான், அதனால் கடமையான குர்பானி நீங்காது. அதே போல குடும்பத்தினர் அனைவருக்கும் நியத் செய்து ஒரு ஆட்டை அறுத்தால் அவரது வாஜிபான குர்பானியாகவும் மற்றவர்களுக்கு நஃபீலாக நிறைவேறும். அதே குடும்பத்தில் உள்ள வசதியுள்ள வேறு யாரும் இருந்தால் அவர் வாஜிபான குர்பானி இதன் மூலம் நீங்காது. குடும்பத்தினர் அனைவருக்கும் ஒரு ஆடு போதும் என்றிருந்தால் மாடு ஒட்டகத்திற்கு இதே சட்டம் வர வேண்டும். ஏனெனில் ஆட்டை விட அவை உருவத்தில் பெரியவை. ஆனால் இந்த ஹதீஸில் மாடு ஒட்டகத்தை 7 பேரை விட அதிகமான கூட்டு சேர்ந்து குர்பானி கொடுக்காதாக வரவில்லை. ஹுதைபியாவில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் 7 பேர் சேர்ந்து ஒரு ஒட்டகத்தை 7 பேர் சேர்ந்து ஒரு மாட்டையும் நாங்கள் குர்பானி கொடுத்தோம். இப்னு மாஜாவிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இமாம் தஹாவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தங்களின் ஷரஹ் மஆனியில் ஆசார் என்ற நூலில் மேற்கண்ட அபு அய்யூப் ரலியல்லாஹு அவர் ஹதீஸையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது உம்மத்தினர் அனைவருக்கும் ஒரு ஆட்டை அறுத்து குர்பானி செய்ததாக ஒரு ஹதீஸை எழுதிவிட்டு அதன் பிறகு எழுதுகிறார்கள், இது போன்ற ஹதீஸ்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தரப்பட்ட தனிச்சிறப்பாகும் அல்லது ஆரம்ப காலத்தில் அதற்கு அனுமதி இருந்து பிறகு மாற்றப்பட்ட விட்ட சட்டம் பற்றியதாகும். எனவே குடும்பத்துக்கு ஒரு ஆடு போதும் என்று சிலர் கூறுவதை கேட்டு ஏமாந்து விடக்கூடும். வேண்டாம். குடும்பத்தில் குர்பானி கடமையான எத்தனை பேர் இருந்தாலும் அவர்கள் நேரடியாக தங்கள் குர்பானை நிறைவேற்றிவிடும். இதுவே ஹனஃபி மற்றும் ஷாஃபி மதுஹபின் சட்டங்களாகும் என்று தெளிவாக ஹஜ்ரத் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அகீகாவுடைய சட்டங்கள். அல்லாஹு தஆலா குழந்தை செல்வத்தை வழங்கியதற்காக நன்றி செலுத்தும் விதமாகவும் அனைத்து விதமாகவும் ஆபத்துக்கள் வியாதிகளை விட்டும் குழந்தையை பாதுகாப்பதாகவும் குழந்தையின் பெயரில் தரப்படும் குர்பானிக்கு அகீகா என்று பெயர். ஹனஃபி மதுஹபில் இது முஸ்தஹபாகும். ஷாஃபி மதுஹபில் சுன்னத்தை முஅக்கதா வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தாகும். ஆண் குழந்தை 2 ஆடுகளும் பெண் குழந்தை 1 ஆடுகளும் அறுத்து குர்பானி தர வேண்டும். ஆண் குழந்தை 2 ஆடு கொடுக்க முடியாவிட்டால் 1 ஆடும் கொடுக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸன் அவர்களுக்கு 1 ஆடு அகீகா கொடுத்துள்ளார்கள். 5 ஆடு அறுக்க முடியாதவர் அகீகாவின் நியத்தில் கூட்டு குர்பானி சேர்ந்து அகீகாவை நிறைவேற்றலாம். ஆண் குழந்தைக்கு 2 கூட்டில் சேர வேண்டும், முடியாதவர் 1 கூட்டில் சேரலாம். குழந்தை பிறந்து 7வது நாள் அதன் தலையில் உள்ள முடி எடுத்து அதன் இடையிலவுக்கு வெள்ளி அல்லது அதன் கிரயத்தை சதகா செய்து அகீகா கொடுத்து குழந்தைகள் தலையில் குங்குமம் தடவுவது 3 முஸ்தஹபான ஹதீஸில் என்பது செயலாகும். 7வது நாள் தர முடியாவிட்டால் 14வது நாள் தரலாம். 14வது தர முடியாவிட்டால் 21வது நாள் தரலாம். அதை விட தாமதப்படுத்துவது நல்லதல்ல. அகீகாவாக தரப்படும் பிராணிகள் வகை, அவற்றின் வயது, அகீகா இறைச்சி மற்றும் தோலின் சட்டங்கள் அனைத்தும் குர்பானி சட்டங்களில் போல்தான். முன்பக்கங்களில் அவை விவரிக்கப்பட்டுள்ளது. ஆண் ஆடு அல்லது பெண் ஆடு இரண்டையும் அகீகா கொடுக்கலாம். அகீகாவின் இறைச்சியை குழந்தையின் பெற்றோருக்கும் சாப்பிடலாம், குழந்தையின் குடும்ப அனைவரும் சாப்பிடலாம். 21 நாட்களுக்கு அகீகா தர முடியாவிட்டால் அதன் பின் எப்போது அகீகா கொடுத்தாலும் 7வது நாள் வரும்படி பார்த்து கொள்ள வேண்டும். இதற்கான வழிமுறை என்னவென்றால், எந்த கிழமையில் குழந்தை பிறந்தோ அந்த கிழமை முன்பு அகீகா கொடுத்தால் 7வது நாள் கணக்குக்கு வந்துவிடும். உதாரணமாக வெள்ளிக்கிழமை பிறந்தால் எப்போது கொடுத்தால் வியாழக்கிழமை என்று தர வேண்டும். அகீகா தரப்பட்ட குர்பானி இறைச்சி திருமணம், வலிமா போன்ற விசேஷங்கள் பயன்படுத்துவதும் கூடும். அகீகா தராமல் பிராணியின் தொகையை சதகா செய்தால் அகீகா நிறைவேறாது. குழந்தையின் தந்தையை தான் அகீகா கொடுக்க வேண்டும். அவரால் தர முடியாவிட அவரது அனுமதியுடன் வேறு யார் வேண்டுமோ அகீகா கொடுக்கலாம். பெண் குழந்தையாக இருந்தாலும் ஆண் குழந்தையாக இருந்தாலும் அகீகா என்பது அனைவருக்கும் ஒரே சட்டம் தான். இன்ஷா அல்லாஹ் அதை சரியான முறையில பார்த்து மார்க்கத்தை விலகி அமல் செய்யக்கூடிய பாக்கி வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தர புரிவானாக. நம்ம வாசிச்சு காமிச்ச புத்தகம் குர்பானி விளக்க கையேடுங்கிறது மூலவி முஃப்தி முகமது ஹுசைன் தாவூத் அவங்க தான் எழுதியிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த புத்தகத்தை பாருங்க. இது முடிஞ்சளவு வாங்கி படிக்க முயற்சி செய்யுங்க. இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமானதாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா அல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் மார்க்கத்தை விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம்ம தந்தர புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.